சின்ன பொண்ணு, உனக்கு மரம் ஏதோ கழண்டு போயிடுச்சா? அவ்வளவு வாட்டி சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டு இருக்கேன், காதுலயே வாங்காம சலமா நிக்கிற. ஏய், பப்ளிக்ல எல்லாம் என்ன சின்ன பொண்ணு அசிங்கமா கூப்பிடாதடி, கியூட்டி கேர்ள்னு கூப்பிடுறி, அப்பதான் நீ நல்லா இருக்கும். என்னது கியூட்டி கேர்லா? இதனடி புதுசா? இத்தனை நாள் உன்னை சின்ன பொண்ணுன்னு தான் கூப்பிட்டு இருந்தேன், இன்னைக்கு என்னடி புதுசா கியூட்டி கேர்ள்னு கூப்பிட சொல்ற? இனிமேட்டு அப்படிதான் சொன்னா புரிஞ்சுக்கோ பூமாரி. இல்லையே, உன் போக்கே சரியில்லையே. என்ன நீ இப்படிலாம் இருக்க மாட்டே, ஏதோ வினோதமா நடந்துக்கிற. சச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லடி. என்னடி சினுங்குற, வெக்கப்படுற? என்னடி ஆச்சு உனக்கு? அது இந்த பூலையும் பூ பூக்குமா நினைச்சா பூத்துருச்சுடி. என்னது பூல பூ பூக்குதா? செடிலாம் பூ பூக்கும். செடியோ பூவோ பூத்துருச்சு, என்ன இப்ப? இல்ல எனக்கு புரியல. உனக்கு ஒண்ணுமே புரியாது பூமாரி, விடு. அடச்சி சொல்லு, ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு ஒன்று தெரியுமா, ஒரு பையன் என்கிட்ட வந்து பேசினான்டி, என் பேர் ரொம்ப கியூட்டா இருக்குன்னுலாம் சொன்னான். இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? நான் கூட வேற என்னவோ நினைச்சேன். உன்கிட்ட போய் சொன்ன பாரு, அவன் அவ்வளோ கியூட்டா இருந்தான் தெரியுமா. அவன்கிட்ட பேசலான்னு தான் பார்த்தேன், நீ நடுவில் வந்து கெடுத்து விட்ட. ஆமாண்டி, ஆமா, வந்து கெடுத்து விட்டாங்க. சரி, இப்பெல்லாம் காலையில இருந்து சாப்பிடாம பட்டி கிடக்கு, சாப்பிட கூட்டு போலான்னு பார்த்தா இங்க நீ இங்கே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்லடி, சாப்பிட்றதுக்காண்டி சாப்பாடு தாண்டி முக்கியம், வாடி போய் சாப்பிடலாம். வா போலாம். வாவ், வேற லெவல். இந்தியன் ஃபுட்னாலே இந்தியன் ஃபுட் தான். ஏன் ரோஸ், துபாயிலலாம் இந்தியன் ஃபுட் கிடைக்காதா? அதெல்லாம் நிறையவே கிடைக்கும். இந்தியாவில் கிடைக்கிற எல்லா ஃபுட்டுமே துபாயில் கிடைக்கும். ஈவன் இங்கே என்ன சாப்பிட்றாலோ அதான் அங்கே சாப்பிட்றா. என்னமோ தடவை சாப்பிட்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா இவ. ஏய், நீ வாய மூடுறா. என்னதான் இந்தியன் ஃபுட் துபாயில போய் சாப்பிட்டாலும் இந்தியாவில் இந்தியன் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி வருமா? அந்த ஒரு ஃப்ளேவர், அந்த ஒரு அரோமா, அந்த ஒரு டெக்ஸ்சர், அந்த ஒரு கலர், வாவ். ஆனால் இந்த மாதிரிலாம் துபாயில் கிடைக்காது தெரியுமா? அது இவ்வளோ வெரைட்டி ரைஸ், எவ்வளோ செம்மையாக இருக்கு. மேடம், இந்தியாவை பயங்கரமா மிஸ் பண்றீங்க போலயே. ஆமாண்டா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த கோர்ஸ் முடிச்சிட்டேன்னா இங்கேயே வந்து செட்டில் ஆயிடுவேன். சரிதான், அப்ப அதுக்குள்ள உங்க 2 பேருக்கு ஒரு வீடை பார்த்து வைக்கணும். ஆமா ஆமா, சீக்கிரம் பார்த்து வைங்க. ஏன்னா சீக்கிரமா எங்களோட மேரேஜும் முடிஞ்சிரும்ல. என்னது, மேரேஜ் முடிஞ்சிருமா? ஏய், மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? சொல்லவே இல்ல. ஏய் இல்லடா, இன்னும் ஃபிக்ஸ்லாம் பண்ணலடா. ஆமா சஞ்சய், இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, பட் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப கூடிய சீக்கிரத்துல 2 பேரும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லிடுவீங்க, அப்படிதானே? ஆமா ஆமா. இதை பாரு சஞ்சய், நீயும் பூமாரியும் என்னோட மேரேஜுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்துடணும், சரியா? கண்டிப்பாடி. உங்க மேரேஜுக்கு போய் வராம இருப்பேனா? சீக்கிரமாவே வந்துடுறேன். நம்ம தலைமையில தான் உங்க மேரேஜே நடக்கும், என்ன சரியா? இப்படிலாம் சொல்லிட்டு லேட்டா வந்த கொன்றுவேன் அவனே. அதெல்லாம் வந்துருவேன். உங்க மேரேஜுக்கு வராம இருப்பேனா? வந்துருவேன், கவலைப்படாத. சரி சஞ்சய், எங்க மேரேஜ் இருக்கட்டும், உங்க மேரேஜ் இப்ப. அதானே, என்னடா இழுத்துட்டே போறீங்க? சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்கடா. பண்ணிக்கலாம். என்ன, மேரேஜ் பண்ணாதான் கூட சேர்ந்து வாழணுமா? இப்பயே நாங்க நல்லா லிவிங்ல தானே இருக்கோம். அதுக்காக மேரேஜ் பண்ணிக்காம ஓப்பி அடிச்சிடலான்னு பாக்குறியா? அதானே, என்னடா இப்படி கூட இருந்துட்டு கடைசியில பூமாரி கழட்டி விடலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சீச்சி, அப்படிலாம் இல்லடி. அப்புறம் என்ன? ஒர்க்கு தாண்டி. ஏதாவது ஒரு நல்ல ஜாப்க்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா மேரேஜ் பண்ணிப்பேன். ஏன் சஞ்சய், ஒர்க் தான் நிறைய அவைலபிளா இருக்குல்ல, ஏதாவது தேடலாம்ல. நம்ம படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒர்க் செட் ஆக மாட்டேங்குது. சரி, நீ என்ன மாதிரி ஒர்க் தான் ட்ரை பண்ற? எனக்கு எவன்கிட்டயும் போய் அடிமையா நின்று அவன் கொடுக்குற காசை வாங்கி அவனுக்காக வேலை செஞ்சு நம்ம செய்யற உழைப்பில் அவன் நல்ல பிரபலமாகி ஃபேமஸ் ஆயிடுவான். எனக்கு அந்த மாதிரி ஒர்க் வேணாம். அப்புறம் ஆனா ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும். எனக்கு கீழே பல பேர் வேலை பார்க்கணும். யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நான் வேலை கொடுக்கணும். அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அவங்களுக்காக ஒரு பெஸ்டான ஒரு சிஇஓவா இருக்கணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீம் தான். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் சேர்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் ஒரு நாள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனா ஆவேன். சூப்பர்ரா, நீ கண்டிப்பா ஆவ. நானும் அதுக்கான ஹெல்ப் உனக்கு பண்றேன், சரியா? ஓகேடா. அதுக்கப்புறம் என்ன, பெரிய பிசினஸ் மேன் ஆகிட்டதுக்கு அப்புறம் மேரேஜ் செம்ம கிராண்டா பண்ணுவோம், அப்படிதானே? சேச்சே, நம்ம மேரேஜ்ல எப்பயுமே சிம்பிளா தான் நடக்கும். ஏன்டா கிராண்டா பண்ணி காசு வேஸ்ட் பண்ண சொல்றியா? சிம்பிளா பண்ணோமா, அழகா பண்ணோமா, கொஞ்சம் பேரோட பண்ணோமா, வேற லெவல்ல இருக்கும். அது என்னமோ சரிதான். இங்க பல பேர் மேரேஜ் பண்றேன்னு லோன் வாங்கி கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த லோனை கட்டி கஷ்டப்படுறாங்க. அதுக்கு சிம்பிளாவே பண்ணிட்டு போயிடலாமே. அதேதான், மற்றவங்க முன்னாடி நான் ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணேன்னு காட்டுறதுக்காக நான் லோன் வாங்கி அதுக்கப்புறம் அந்த லோனை கட்ட முடியாம கஷ்டப்பட்டு பூ மாதிரி கஷ்டப்படுத்த நான் விரும்பல.
அதனால எங்க வெட்டிங் சிம்பிளா கியூட்டா நடக்கும். ம் கரெக்டு தான். என்னடா நம்ம மேரேஜ் அந்த மாதிரி பண்ணிக்கலாமா? உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. இப்பயே கூட பண்ணிக்கலாமா? ஆசைதான். என்ன பூமாரி, உன் ஆளே பார்க்க முடியல, ரொம்ப பிஸியா இருக்க போல. ஆமா ஆமா, மேடம் தலைமையில தானே இந்த வளகாப்பே நடக்குது. அப்போ மேடம் பிஸியா தானே இருப்பாங்க. ஏ ரோசி, நல்லா இருக்கியா? அட சின்ன பொண்ணு, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஹேய், சின்ன பொண்ணுலாம் கூப்பிடாத ரோஸ், அழகா கியூட்டி கேர்ள்னு கூப்பிடு. அது சரி. இது என்ன சின்ன பொண்ணு? சின்ன பொண்ணு தான் அழகா இருக்கு. கியூட்டி கேர்ள்னு அசிங்கமா கூப்பிட சொல்ற. கியூட்டி கேர்ள்னு நல்லாவா இருக்கு? சின்ன பொண்ணு தான் அழகா இருக்கு. ஏய், சின்ன பொண்ணெல்லாம் ஓல்டு ஃபேஷன் நேம்பா. இப்போ ட்ரெண்டிங்கா கியூட்டி கேர்ள்னு தான் கூப்பிட்டா அழகா இருக்கும், அதனால அப்படியே கூப்பிடு, சரியா? சரி சரி. இந்தா சின்ன பொண்ணு. இல்ல இல்ல இல்ல, கியூட்டி கேர்ள் சாப்பிடு. அப்பா இப்பயாவது கொடுத்தீங்களே, சரியான பசி. ஆமா மேடம், சாப்பிடுறதுக்காகவே காலையில இருந்து பட்னியா இருந்தாங்க, பாவம் தெரியுமா? அச்சோ, சரி சீக்கிரம் சாப்பிடு. ஐ, வகை வகையா தினசா பல ஐட்டம் இங்க இருக்கே. இன்னைக்கு ஒரு புடி. நல்லா சாப்பிடுங்கடி. சாரிடி, இன்னைக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க, அதனால தான் உங்க 2 பேரும் ஒழுங்கா கவனிச்சுக்க முடியல. அதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. ஆனா இருந்தாலும் மத்தவங்களெல்லாம் நல்லா தான் கவனிச்சுக்கிட்டேன், எங்களை தான் ஒழுங்கா கவனிக்கல. ஏய் சரிடி, கோச்சுக்காதீங்கடி ப்ளீஸ் டி. சரி சரி, ஓவரா கெஞ்சாத. சாப்பாடுலாம் நல்லா இருக்கு. என்ன ஹோட்டல்ல இருந்து வாங்குனியா? ஹோட்டல்ல இருந்து வாங்கினாங்களா? இல்ல இல்ல, ஹோட்டல்ல இருந்துலாம் வாங்கல. எல்லாமே நானும் என் சம்மந்தியும் சேர்ந்து தான் செஞ்சோம். அப்படியாக்கா? ஒன்னும் செம்ம ருசியால இருக்கு. கை சாதம் முதற்கொண்டு செம்ம டேஸ்டா இருக்கு. போங்க, நீங்க இவ்வளோ நல்லா சமைப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா வாரம் வாரம் உங்க வீட்டுக்கே வந்து சாப்பாடுக்கு டேரா போட்டிருப்பேன். அடியே ரொம்ப புகழாதடி, அவ்வளோ எனக்கு சமைக்க தெரியாது. இருந்தாலும் சொல்லியே ஆகணும், நல்லா தான் இருக்கு சாப்பாடு எல்லாமே. வரவேற்புல குறை வச்சாலும் சாப்பாடுல குறை வைக்கலையே. வரவங்க வயிறார சாப்பிட்டு போனா தானே மனசார வாழ்த்துவாங்க, அதனாலதான். சரிதாண்டி. ஏங்க சொல்லு ஸ்வேதா. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி டயர்டா இருக்குங்க. சரிப்பா, நம்ம 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுப்போம். இல்ல தூக்கம்லாம் வரல, ஆனா ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. காலையில இருந்து நின்றுட்டே இருந்தல, அதனாலதான். ஆமா, முதல்ல நீ காலையில சாப்பிடவே இல்லைல்ல. இரு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்றேன். அத்தை, ஐயோ சாப்பாடுலாம் வேணாங்க. சொல்லுங்க மருமவனே. நானே கேட்கணும்னு நினைச்சு நீங்களே எடுத்துட்டு வந்துட்டீங்க. இவளுக்கு சாப்பாடுக்கு தான் அத்தை கூப்பிட்டேன். ஆமா ஆமா, அவளுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். ஸ்வேதா இந்தா, நீ ஒழுங்காவே சாப்பிடல. இந்த டைம்ல தான் நிறைய சாப்பிடணும். ஒழுங்கா இந்த பிளேட்ல இருக்க எல்லாத்தையும் சாப்பிடு. இதுல இருக்க எல்லா டிஷ்ஷும் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாப்பாக்கும் உனக்கும் ரொம்ப ஹெல்தி. இந்தாங்க அசோக், நீங்களே ஊட்டி விட்டுருங்க. சரிங்க அத்தை. ஸ்வேதா வாய் தோற. ஐயோ இல்லங்க, எனக்கு உண்மையிலே வேணாம் எதுவும். ஏமா வேணான்னு சொல்ற? மாப்பிள்ளை தான் எவ்வளவு ஆசை கொடுக்குறாருல, வாங்கி சாப்பிடு. என்னாச்சு ஸ்வேதா, ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? காலையில இருந்து கொஞ்சம் கூட நீ ஒழுங்காவே சாப்பிடல. இந்த டைம்ல நல்லா சாப்பிட்டா தானே, ஒழுங்கா வாங்கிக்கோ வாயில. இல்ல அத்தை, எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. எனக்கு இப்ப சாப்பாடு வேணாம் அத்தை. இந்தம்மா ஸ்வேதா, இந்த நேரத்துல சாப்பிடலனா எப்படி? இந்த நேரத்துல நல்லா வயிற்றுக்கு வாங்கிக்கோ. நல்லா சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும் குழந்தைய நீயும். நான்லாம் கர்ப்பமா இருக்கும்போது ஒரு நாளைக்கு 10 வேளை சாப்பிடுவேன். அதுவும் 10 வேளை அண்டாவா சாப்பிடுவேன். அப்படி நான் சாப்பிட்டனாலதான் இன்னைக்கு என் பிள்ளைங்க நல்லா பலசாலியா இருக்கானுங்க தெரியுமா? நீயும் அந்த மாதிரி வல்ல வரைக்கும் சாப்பிட்டா தானே உன் பிள்ளையும் நல்லா இருக்கும். கேட்டியா ஸ்வேதா, நம்ம குழந்தைங்க நல்லா புஷ்டியா இருக்கணும்னா நீ ஒழுங்கா சாப்பிட்டு ஆகணும்ல. இந்தா வாங்கிக்கோ. ஏங்க கொஞ்சோன்னு சாப்பிடுறா. சரி இந்தாடி, ஒழுங்காட சாப்பிட்டா என்ன? ஒரு வாய் எடுத்து வைக்கிறதுக்கே வாமிட் எடுக்கிற. எனக்கு வேணாம், எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன். என்ன பண்ணுது ஸ்வேதா? ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல, எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. என்னாச்சு ஸ்வேதா, ஏன் திடீர்னு கத்துற? ஸ்வேதா என்னமா ஆச்சு? ஏமா திடீர்னு ஒரு மாதிரி கத்துற? என்னடா ஆச்சு? எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு வயிறு ரொம்ப வலிக்குது. அம்மா, எனக்கு பயங்கரமா வயிறு வலிக்குதுமா. ஐயோ ஸ்வேதா, என்னாச்சு? எதுக்கு திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு சொல்ற? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு எனக்கு வயிறு ரொம்ப பயங்கரமா வலிக்குது. என்னால நிக்க கூட முடியல. அசோக் ப்ளீஸ் என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க, என்னால முடியல. பயங்கரமா வயிறு வலிக்குது. அச்சச்சோ, புள்ளிக்கு பிரசவ வலி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே பிரசவ வலி வரும்? ஆனா நம்மளுக்கு டேட் இன்னும் 1.5 மாசம் இருக்கே. அசோக் பேசிட்டே இருக்காதீங்க அசோக், என்னால சத்தியமா முடியல அசோக். தயவு செய்து என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க அசோக். அம்மா, எனக்கு வலி உயிர் போகுது. என்னால வலி தாங்க முடியல. ஐயோ, எனக்கு பயங்கரமா வலிக்குது. தயவு செய்து என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க, என்னால முடியல. எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. ப்ளீஸ் அசோக், என்னால இந்த வலியை தாங்க முடியல. தயவு செய்து என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க.
பயப்படாத ஸ்வேதா, இப்ப போயிடலாம் வா.